எல்லாருக்கும் வணக்கங்க. இவங்க என்னோடய ஃப்ரெண்டுங்க. இவங்க வீட்டுக்கு சமீபத்தில் நான் போயிருந்தேன். இவங்க சிக்கலில் இருக்காங்க. இவங்க பேர் ஆனந்திங்க. இவங்க வந்து எங்கள் ஊர் சமையல் ருசி அப்படிங்கிற சேனல் வச்சுருக்காங்க. இவங்களோட சேனல்லையும் நீங்கள் போய் பாருங்கள். அவங்க நிறைய ரெசிபிகள் கொடுத்துருக்காங்க. இவங்களை எனக்கு கொஞ்ச நாளாக பழக்கங்க. அவங்க வீட்டுக்கு நாகப்பட்டினம் போனப்போ போயிருந்தோம் நாங்கள், எங்கள் சம்மந்தி வீடு எல்லாருமே. அப்போ வந்து அவங்க வீட்டில் நிறைய எலுமிச்சம்பழம் இருந்துச்சு. திருவாரூர் அக்கா வந்திருந்தாங்க. எங்கள் சம்மந்தி திருவாரூர் அக்கா எல்லாருமே அந்த மரத்தில் பறித்தோங்க. சுஜிதா மாடியில் இருக்கவங்களும் பறித்து கொடுத்தாங்க. ஆனந்தி இந்த பழங்கள் எல்லாத்தையும் அன்போடு எடுத்துகிட்டு போக சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பழத்தில் தான் நான் இன்றைக்கி லெமன் சிரப், அதாவது லெமனேடு எப்படி காய்ச்சறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க. இப்போ எலுமிச்சம்பழம் எல்லாமே இந்த மாதிரி பிழிஞ்சு சாறு எடுத்தாச்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு சாறு எடுக்கிறோமோ 1 பங்கு சாருக்கு 3 பங்கு சர்க்கரை எடுத்துக்கணுங்க. தண்ணி 1 பங்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சிடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை, அதாவது 1 பங்கு ஜூஸு, 1 பங்கு தண்ணி, 3 பங்கு சர்க்கரை. அந்த 3 பங்கு சர்க்கரையில் இப்போ நம்ம தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுறணுங்க. கீழே வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் ஏற்றணும். அடுப்பில் ஏற்றிட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா சுடுதண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஏற்றுங்க. கரைச்சிட்டு ஏற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதிநிலை வரும். அந்த மாதிரி கொதிநிலை வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து சுகர் சிரப் கிடச்சிரும். ஜஸ்ட்டு சர்க்கரை வந்து ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. நல்லா ஆறிடணுங்க அந்த சர்க்கரை தண்ணி. ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம லெமன் ஜூஸை ஊற்றி இந்த மாதிரி கலக்கி வைக்கணும். சர்க்கரை தண்ணி சீக்கிரம் ஆறுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே சர்க்கரை தண்ணியை இறக்கிட்டு நல்லா ஃபேனை போட்டு ஆற வச்சுட்டு லெமன் ஜூஸை ஊற்றிடுங்க. நமக்கு 1 லிட்டர் சிரப்பு கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வடிகட்டிடணும். நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ எனக்கு இந்த அளவுக்கு லெமனேடு கிடச்சிருக்கு. இதை நம்ம சீசனில் எலுமிச்சம்பழம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சிரப் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம வந்து வெயில் காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சிரப்பில் உங்களுக்கு நான் ஜூஸும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிளாஸ் டம்ளரில் கொஞ்சமாக சிரப் ஊற்றிக்கிட்டேன். கூட தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் டக்குன்னு ஈஸியாக ஜூஸ் ரெடிங்க நமக்கு. இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த சிரப் வந்து நம்ம ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்குமே கூட யூஸ் பண்ணலாங்க. ஒன்றுமே பண்ணாது. வின்டர் சீசனில் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை போட்டு எப்படி லெமனேட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் என்னோடய சரசு சமையல் சேனலில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ.